ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் 34 சைஸ் ப்ளவுஸுக்கு ஒரு பிரின்சஸ் கட் எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான துணி நான் எடுத்திருக்கிறேன். 80 பாயிண்ட் துணி தான் எடுத்திருக்கிறேன். ப்ளவுஸ்க்கு உயரம் நான் 14 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த அடியில் நல்லா இந்த துணி மார்க் பண்ண இல்லை, மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் மட்டும் தான் விட்டுருக்கிறேன். இதுக்கு பிரின்சஸ் லைனுக்கு மட்டும் நாங்கள் பீஸ் கொடுத்து திருப்பணும். அப்போ தான் நல்லா அந்த ப்ளவுஸ் மேலே ஏறாமல் இருக்கும். அதனால இதுக்கு கீழே 1/2 இன்ச்சு தையலும் மேலே 1/2 இன்ச் தையல் போக 13 தான் ப்ளவுஸோட உயரம். அடுத்தது 34 செஸ்ட் ரவுண்ட் 34ஓட ஒரு 4 இன்ச் கூட்டிக்கிறணும். அப்போ 38 இன்ச் வரும். அந்த 38 இன்ச்சை 4 பக்கமாக போடுறோம் தானே, 4ஆல் டிவைட் பண்ணுனா வர்ற ஆன்சர் 9.5. அப்போ இந்த 9.5 தான் செஸ்ட் ரவுண்டாக நீங்கள் மார்க் பண்ணணும். ஆனால் ஃபைனலாக தச்சு திருப்புற நேரம் சரியாக உங்களோட 34 சைஸ்க்கு அளவுக்கே சரியாக ப்ளவுஸ் வந்துடும். இப்போ செஸ்ட் ரவுண்ட் 9.5. அடுத்தது ஷோல்டர் 15க்கு உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க 5.5 மார்க் பண்ணிக்கிறலாம். 3 இன்ச் மைனஸ் பண்ணி 15க்கு மேல போயிடுச்சுன்னு சொன்னா நீங்க 6 இன்ச் வச்சுக்கிறங்க. இப்ப இதுல நான் 5.5 மார்க் பண்றேன். ஷோல்டர் 5.5. அடுத்தது இதுல தையலுக்கு மேல உள்ள 1/2 இன்ச்சுக்கு நாங்க கோட் போட்டுக்கிறோங்க. அடுத்தது கீழே ஆமோல் இந்த கை இறக்கம் இந்த தையலுக்கு 1/2 இன்ச்சு போக 5.5 இன்ச் மார்க் பண்ணுங்க. 5.5 இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டுட்டு இந்த கோடை சேர்த்துருங்க. இந்த செஸ்ட் ரவுண்ட்ல நாங்க எடுத்த அந்த 9.5 மார்க் பண்ணணும். 9.5க்கு நேராக கோடு போட்டுக்கிறோங்க. கோடு போட்டுட்டு அதுக்கு பிறகு 1.5 இன்ச்சு தையலுக்கு விடலாம். இது ரெண்டையும் முதல்ல தையலுக்குள்ள இடத்தையும் உடம்புட இடத்தையும் கோடு போட்டாச்சு. இப்ப நேர இந்த கோடு போட்டாச்சு. இப்ப இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்க. பண்ணிட்டு இதை நேர அப்படி ஒரு கோடு போட்டுட்டு இந்த உடம்போட கொண்டு சேர்த்துட்டு இந்த வளைவு கொண்டு ஆமாட்ட வளைவு. அடுத்தது இப்ப இங்க 9.5 தானே மார்க் பண்ணிருக்கோம். இடுப்புக்கு 1 இன்ச் குறைச்சி 8.5க்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இதை நேரா கோடு போட்டுறணும். அடுத்தது கழுத்துக்கு 2.5 இன்ச் இடைவெளி விடணும். மேல 2.5 இன்ச்ல இருந்து கீழே உயரம் நான் ஒரு 8 இன்ச் வைக்கிறேன். அதே 2.5க்கு அகலம் போட்டுட்டு சரியா ஒரு வளைவு. வளைவிட்டாச்சு. அடுத்தது 2 ஷோல்டருக்கு இந்த 2 ஷோல்டருக்கு நடு பாயிண்ட்ல ஸ்கேலை வச்சு இப்படி நடு நேரா ஒரு கோட் போட்டுக்குங்க. இதுல ஒரு 4 இன்ச் வரையும் டாட், இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சுக்கிறோம். இப்ப இந்த 1 இன்ச் டாட் போன பிறகு தச்சு கடைசியா முடிக்கிற நேரம் இந்த இடத்துல 7.5 தான் வரும். 30 தான் வரும் இடுப்பு. இப்ப ஒரு கான்செப்ட் நான் பேசிக்கா சொல்ற மாதிரி 34 சைஸ் இடுப்பு உடம்புன்னு சொன்னா இடுப்பு 4 இன்ச் குறைச்சு 30 தான் வரும். இந்த நாங்க இப்ப 8.5க்கு மார்க் பண்ணிருக்கோம். இந்த 1 இன்ச் தையலுக்கு போயிடும். அவ்வளவுதான். இப்ப பின் பக்கத்தை வெட்டி எடுத்துரும். இந்த தையலுக்கு போட்ட இடத்த நாங்க சிசர் கட் போட்டுக்குவோம். கடைசியா நாங்க சேர்க்கிற நேரம் இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணணும். முன் பக்கம் வெட்டணும். இருக்கிற பேலன்ஸ் துணியில இந்த பின் பார்ட் வெட்டணும். அதை அப்படியே இது மேலேயே வச்சிடறோம். பிளேஸ் பண்ணிட்டு சரியா முன்னுக்கு இந்த கருவாட்டி பகுதி இருக்கு, இதை விட்டுருங்க. இதுல நாங்க தையலுக்கு முன்பக்கம் உக்ஸ்பட்டி தைக்கிறதுக்காக இந்த 1/2 இன்ச்சை விட்டுறோம். இதுக்கு நேரம் கோட் போட்டு
போட்டுட்டு சரியா வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த அளவுகளை மார்க் பண்ணிக்கிறோம். பின்னுக்கு எடுத்த அளவையே அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு கழுத்து மட்டும் மார்க் பண்ண வேணாம். இப்படி இந்த கீழே வருது, கீழே வர்ற நேரம் மட்டும் சரிக்காம இந்த இடத்த வந்து நேரா அப்படி கொண்டு போயிடணும். இந்த கீழே 1/2 இன்ச்சு சரிஞ்சுன மாதிரி நாங்க எடுத்திருக்கோம் தானே, அது இல்லாம அப்படியே கோடு போட்டு எடுத்துடணும். அவ்வளவுதான். பின்பக்கம் என்ன நாங்க எடுத்த அளவையே அப்படியே பிளேஸ் பண்ணி முதல்ல வரைஞ்சுக்கிறோங்க. வரைஞ்சிட்டு இந்த கீழே சைடை மட்டும் நேரா கோடு போட்டுருங்க. நாங்க வந்து அதுல வந்து கொஞ்சம் சரிச்ச ஸ்லாண்டிங்கா இருக்கும் பேக் சைடு, இதுல நேரா கோடு போட்டு அவ்வளவுதான். இப்ப வந்து போட்டாச்சு. இப்ப முன்கழுத்து எடுக்கணும். முன்கழுத்து வந்து இந்த 34 சைஸ்க்கு வந்து 5.5 போதும், இல்ல 6, 5.5 to 6 வச்சுக்கிறேங்க. நான் இதுல 5.5 தான் வைக்கிறேன். 5.5 வச்சுட்டு அதோட கோடு ஒன்று போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு லைட்டா கர்வ் மாதிரி கொடுத்து அந்த முன் பக்கம் வளைஞ்சிரும். அடுத்தது இந்த கை பக்கம். இந்த கை ஆமோல இறக்கத்துல வந்து இந்த இடம் வச்சிருக்கிறோம். இதுல வந்து ஒரு 1/2 இன்ச், 1 இன்ச் தான் வரணும். அப்ப நாங்க இதுல 1/2 இன்ச் குறைக்கணும். இந்த சென்டர்ல 1/2 இன்ச்ச இப்படி குறைச்சுக்கிறோங்க. குறைச்சிட்டு முன்னுக்கு பின்னுக்கு 1.5 இன்ச்சுன்னா முன்னாடி 1 இன்ச் தான் வரும். 1/2 இன்ச் குறைஞ்சிட்டு இதோட சேர்த்துறோம். இதுதான் எங்களோட உண்மையான கை, அது பின்னாடி உள்ள கை. அடுத்தது இந்த இடத்துல வந்து நாங்க பிரின்சஸ் கட் போடுவோம். அப்ப இந்த இடத்துல தையலுக்கு வந்து துணியை வந்து இதுல சேர்க்கணும். அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறோங்க. இல்ல இந்த 1.5 இன்ச்ல நீங்க தைக்கணும் துணி இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, அதுல தச்சிடலாம். நான் தையலுக்கு கடைசியா 1 இன்ச் தான் வரும். அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இந்த பிரின்சஸ் கட் போடுறதுனால ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுக்கிறேன். அதே மாதிரி கீழ்பாட்டுலையும் ஒரு 1/2 இன்ச் இடைவெளி விட்டுக்கிறேங்க. பின் பக்கத்தை விட ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கு நேரம் போட்டு இப்ப மேல இருந்து நாங்க எங்கட செஸ்ட் பாயிண்ட் பார்க்கணும். செஸ்ட் பாயிண்ட்னு சொன்னா நாங்க 8.5 உடம்பு, அந்த உடம்பு 8.5 மார்க் பண்ணிருக்கிறோம். அதோட 1 இன்ச் கூட்டி 9.5 தானே இங்க வச்சோம் செஸ்ட் அளவு. அந்த 9.5 இங்க மார்க் பண்ணிக்கிறங்க. இதுதான் செஸ்ட் பாயிண்ட். அதுல இருந்து கீழே இப்ப இதுக்கு நேரா ஒரு கோட் போட்டுக்கிறோங்க. இந்த 2 ஷோல்டருக்கு நடுவுல தான் இந்த டாட் வரும். போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச் 2 பக்கமும் 3/4 இன்ச் வச்சு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணலாம். இல்ல 2 இன்ச் வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். 34 இன்ச்சுக்கு 1.5 போதும். பண்ணிட்டு இது வந்து ஒரு நாங்க மார்க் பண்ணிட்டு இதை இப்படி கோடு மாதிரி போட்டுக்கிறோங்க. 2 சைடு நம்ம டாட் விடுற இடத்த ரெண்டையும் கோடு மாதிரி 2 சைடுக்கும் 3/4 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிறோம். சரியா இந்த ஆமோல் வளைவு இருக்குது. அப்ப இந்த சைட் கோடு இந்த வருது, இந்த கோடை வந்து லைட்டா இப்படி வளைச்சு கொண்டாந்து இதோட இப்படி விட்டுறாங்க. அதே மாதிரி இந்த கோடும் இப்படி வெட்டலை, இப்படி வெட்டம். இதுதான் ஒரு மெத்தடு. இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க வந்து சரியா இந்த நாங்க கோடு விட்டுருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு நீங்க இந்த 1.5 இன்ச்ச தள்ளி எப்படி பார்த்தாலும் இந்த டாட் பாயிண்ட வந்து வெட்டி எடுத்துடணும். நாங்க சாதாரண பிளவுஸ்ல வந்து இத வந்து சுருக்கி உள்ளுக்கால மடிச்சு தையல் போட்டுருவோம். பிரின்சஸ் கட்டுன்னு சொல்லல இந்த கட்டுகளை வந்து நாங்க வெட்டி எடுத்துருவோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பிரின்சஸ்ல இதுக்கும் சாதாரண பிளவுஸ்க்கும் இத அவ்வளவுதான். இதோட இதை கட் பண்ணி இதை எடுத்துடணும். இந்த துண்டி இப்படியும் வந்துடும். அடுத்தது இந்த சைட்ல வந்து ஒரு 1/2 இன்ச் இடைவெளி விட்டுட்டு இதை கொண்டாந்து நாங்க எக்ஸஸ் இடைவெளி விட்டுருக்கிறோம். அதோட கொண்டாந்து இதை சேர்த்துறோம். போட்டுட்டு இந்த பக்கத்துலயும் லைட்டா அந்த ஒரு 1/2 இன்ச் இடைவெளி விட்டுருக்கிறோம். இதோட கொண்டாந்து கொஞ்சம் லைட்டா அப்போ ஒரு ஷேப் வர்றதுக்காகத்தான் இது. அவ்வளவுதான். இதோட வெட்டி எடுத்துருவோம்.
வச்சு அந்த டாட் துண்டை அப்படியே வெட்டி எடுத்துடணும். அவ்வளவுதான். இது இப்படி தைக்கிற நேரம் இந்த பொசிஷன்ல இது ரெண்டும் வந்து சேர்ந்துரும். இந்த பக்கத்துக்கு இதை சேர்க்கிற நேரம் அது நல்லா கிராஸா இது வந்து சேர்ந்து. நாங்க இங்க ஏற்கனவே 1 இன்ச்சு லூஸ் தான் வச்சிருக்கோம் பிளவுஸ்க்கு. அடுத்தது தையலுக்கு 1.5 இன்ச் போக இன்னொரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். இப்ப நீங்க இதுல 1/4 இன்ச் அப்படியே லைட்டா பிடிச்சி தைச்சிடணும். தைக்கிற நேரம் உங்களுக்கு உடம்போட அளவு சரியா வரும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் 1/4 இன்ச் தையலுக்கு இப்படி வரும். அப்ப நீங்க தைக்கிற நேரம் சரியா இது ரெண்டும் இப்படி சேர்ந்துரும். இந்த ரெண்டும் சேர்ந்துரும். இந்த பக்கத்துக்கு இத வந்து சேர்க்கணும். நீங்க தச்சு இதெல்லாம் சேர்த்து முடிச்சிட்டு சரியா நீங்க உடம்ப கடைசியா தைக்கிற நேரம் வந்து நாங்க இந்த மார்க் பண்ணணும். இந்த 9.5 இந்த கோட்டிலேயே 2 புள்ளியும் பின் பக்கத்துண்டும் முன் பக்கத்துண்டும் வந்து சேர்ந்துரும். அப்படி உங்களுக்கு இந்த மார்க் பண்ணது தெரியல மறந்துருச்சுன்னு சொன்னா நீங்க இந்த பிளவுஸை தச்சு முடிச்சிட்டு டேப் எடுத்து 4 பக்கத்தையும் விரிச்சு வச்சு உங்களோட உடம்போட அளவு சரியான அளவு 8.5 34 சைஸ்க்கு 8.5 அந்த 8.5 மார்க் பண்ணணும். அந்த நீங்க 8.5 எப்படித்தான் நீங்க மார்க் பண்ணாலும் இந்த கோட்ல தான் வந்து 8.5 காட்டும். இதெல்லாம் பொருத்திட்டு வர்ற நேரம். அதே மாதிரி கீழே வந்து 7.5க்கு மார்க் பண்ணணும் 4 பக்கமும். அப்ப மேல 34 இடுப்புட சைஸ்க்கு 30 சரியான அளவுல பிளவுஸ் வந்து சேர்ந்துரும். அதனால நாங்க இந்த 1 இன்ச் லூஸ் வச்சு செஞ்சாதான் அந்த சரியான அளவுக்கு வந்து சேரும். இப்ப நான் அந்த இதை வந்து எப்படி பொறுத்துறேன்னு சொல்லி தைக்கையில காட்டுறேன். இப்ப இவ்வளவுதான் முன் துண்டு வெட்டி எடுத்தாச்சு. இப்ப பின் துண்டு வெட்டி எடுத்தாச்சு. முன் பக்கமும் வெட்டி எடுத்தாச்சு. ஏன் 4 மடிச்சு போட்டுக்கிறணும். போட்டுட்டு நான் ஸ்லீவ் வந்து மொத்தத்துல 6 இன்ச் உயர வைக்கிறேன். 5 தான் ஸ்லீவ். 1 இன்ச்சு இங்க கீழே மடிக்க 6 மேல ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5க்கு வைக்கிறேன். 6.5க்கு மேல கோடு போட்டுக்கிறணும். ஸ்லீவோட உயரம் வந்து 5 தான். ஆனா 1.5 இன்ச்சு கீழே மேலே மடிச்சு தைக்க தையலுக்கு விட்டுருக்கிறேன். அடுத்தது இப்ப இது 5னால 2.5 இன்ச்சு டவுன் பண்ணிக்கலாம். 3 விடலாம் தப்பு இல்லை. நான் 2.5 இன்ச்சு விட்டா போதும். 2.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு கீழே அடி அகலம் எவ்வளோன்னு பாருங்க. இந்த எப்படியுமே இந்த 34 சைஸ் பிளவுஸ்க்கு வந்து அடி அகலம் 5.5 5.25 தான் வரும். 5.5க்கு மார்க் பண்றேன். இந்த டவுன் பண்ண இடத்துல இருந்து 1 இன்ச்சு கூட்டி 5.5னா 6.5க்கு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு இந்த மேல இருந்து அப்படியே மேலாலேயே தூக்கி இந்த புள்ளிய கொண்டாந்து இதோட வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த புள்ளி 2யும் கோடு நேர்கோடு போட்டுருங்க. இதுல எங்களுக்கு தையலுக்கு நாங்க 1.5 இன்ச்சு விட்டுருக்குறோம். எவ்வளவு நீங்க 1 இன்ச்சு விட்டா 1 இன்ச்சு விடலாம். இது 1.5 இன்ச்சு விட்டதுனால 1.5 இன்ச்சுக்கு நேரா மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது உள்கை அந்த முன்கைக்கு வெட்டுறதுக்கு அதே இந்த மேல இருந்து வர்ற இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு லைட்டா வளைச்சு அதுலயே கொண்டாந்து சேர்த்து விட்டுறணும். இந்த இடத்துல மட்டும்தான் குறையணும். உணஞ்சிட்டு எடுத்துடணும். அவ்வளவுதான். இதை வெட்டி எடுத்துடணும். இந்த துணி 2யும் விரிச்சு வச்சுக்கிறேங்க. விரிச்சு வச்சுட்டு முன் பக்க கை 2 சேமா வச்சுட்டு நான் முன் பக்கம் மட்டும் 1/2 இன்ச்சு குடஞ்சு எடுத்துறோம். இது அடையாளம் தெரியறதுக்காக இது முன்னுக்கு. அதே மாதிரி இது முன்கை போட்டுச்சு. அடுத்தது மீதமுள்ள பேலன்ஸ்ல தான் நாங்க கிராஸ் பீஸ் எடுக்கணும். கழுத்துக்கு இப்படி ஒரு ஸ்கேல் அளவு முதல்ல இப்படி கோடு போட்டுக்கிறோங்க. அதே மாதிரி அடுத்து அப்ப எங்களுக்கு கழுத்துக்கு எல்லாமே இந்த துணியிலே கிராஸ் பீஸ் போட்டுக்கலாம். இந்த 2ம் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்கணும். இந்த கூர் இந்த பக்கமும் மற்ற இதுவும் இப்படி வச்சுட்டு திருப்புற நேரம் அப்படியே எல்லாத்தையும் வரிசையா ஜாயின் பண்ணி வெட்டிட்டு
கழுத்து பீஸ்க்கு வச்சுக்கிறணும். அவ்வளோதான் பிரின்சஸ் கட் லைன் பிளவுஸ். எவ்வளோ ஈஸியாக வெட்டியாச்சு. நீங்களும் ஒரு 34 இன்ச் அளவாக இருந்தால் இந்த மெத்தடில் பிரின்சஸ் கட் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சரியாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.